Assalamualaikum. Hi everyone. This is your Shabby's recipe. இன்னைக்கு நம்ம ரெசிபில ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் தான் பார்க்க போறோம். மட்டன் பிரியாணி. என்னதான் நம்ம கேஸ்ல செஞ்சாலும் விறகடுப்புல செய்யற மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் சான்ஸே இல்லங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த விறகடுப்புல எப்படி செய்யறது அப்படின்றது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு இன்னைக்கு நான் 1.5 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துர்க்கேன். 1 கிலோ அளவுக்கு தக்காளி, 350 கிராம் இஞ்சி, 350 கிராம் பூண்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். 10 பட்டை, 20 கிராம்பு, 20 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10லிருந்து 15 அளவுள்ள பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்திருக்கேன். அண்ட் அதே 3 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அண்ட் 2 எலுமிச்சை பழத்தை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 2.5 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ 2.5 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் 100 ml நெய்யை எடுத்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி 2.5 கிலோ அளவுக்கு நான் பிரியாணி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வைக்கணுங்க. தண்ணியில் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அரிசி உடையாமல் நல்லா நீளமாக கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பை எரிய வச்சு அடுப்பு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3/4 லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு இந்த 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3த்தினுடைய ஃப்ளேவரும் அந்த ஆயிலில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஆயிலில் நல்லா இறங்கினா தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா வாசமாக. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இதில் கொடுக்குற நான் டிப்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா விழுத அரைச்சி வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதால அடிப்பிடிக்கும். ஸோ நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அண்ட் இன்றைக்கி நான் ஒரு 10 பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 5 பச்சை மிளகாயை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. ஏன்னா நம்ம விறகடுப்பில் செய்கிறப்ப சீக்கிரமாக அடிப்பிடிக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகுங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மட்டன் நல்லா பாயில் ஆகணும். எப்படியும் இந்த மட்டன் பாயில் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ இந்த மட்டன் நல்லா வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரி, ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்களா, மட்டன் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த மட்டன் குக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு தண்ணியில் கையை தொட்டு அந்த மட்டனை எப்படி மேலே பிசைஞ்சு பாருங்கள். நல்லா உதிரியாக வரும். அப்படி இருந்தால் மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சிங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் 7 டேபிள் ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கொத்தமல்லியை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இன்றைக்கி வந்து நான் எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணாமல் இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்ததுங்க. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அது நல்லா குக் ஆகி அதிலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகுங்க செப்பரேட்டாக. அந்த ஆயில் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதை வந்து அடிக்கடி இந்த மாதிரி நம்ம கீழே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம விறகடுப்பில் செய்கிறப்ப சீக்கிரமாக கீழே அடிப்பிடிக்கும். கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சால் அதோடைய ஃப்ளேம் வந்து ஈவனாக இருக்கும். ஆனால் விறகடுப்பில் நம்ம செய்கிறப்ப அதனுடைய ஃப்ளேம் வந்து ஒரு டைம் அதிகமாகவும் அனல் வந்து ஒரு டைம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து அதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய மெஷர்மெண்ட் என்னென்னா 1 கிளாஸ் டம்ளர் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. இது தாங்க இதனுடைய ரேஷியோ. இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி அரிசி 2.5 kg. ஸோ அதனுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி போடுங்க. அண்ட் அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்பை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி பிழிஞ்சு வச்சுருக்கிற 2 எலுமிச்சை பழத்துடைய எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிற கொத்தமல்லி புதினா இலைகளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி கீழே இருந்து மேலே இப்படி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நல்லா போட்டு கிளறணுன்னா அந்த அரிசி வந்து உடையும். ஸோ அரிசி உடைஞ்சால் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து குழையிற மாதிரி தெரியுங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்காது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா கீழிருந்து மேலாக்கா நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விடுறப்ப நம்மளுக்கு வந்து கீழே அடியும் பிடிக்காது அண்ட் அந்த அரிசியும் உடையாதுங்க. பிரியாணியில் வந்து மெயின் திங் என்னென்னா அந்த அரிசி வந்து குழையக்கூடாது, 2வது அரிசி உடையக்கூடாது, கீழே அடிப்பிடிக்கக்கூடாதுங்க. இந்த 3 விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சால் நம்ம பிரியாணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. பாருங்கள், இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமுங்க. இருக்கிற ரிமைனிங் தண்ணியும் அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகட்டும். இப்போ நல்லா தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிடுச்சிங்க. இப்போ கீழே இருந்து மேலே இந்த மாதிரி இன்னொரு டைம் நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் இருக்கிற அனலெல்லாம் வந்து வெளியே இழுத்துடணுங்க. அந்த அடுப்பில் அந்த விறகையெல்லாம் வெளியே இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அனல் அதிகமாக இருந்தால் கீழே வந்து அடிப்பிடிக்கும். இப்போ இதில் எல்லா தண்ணியும் ஓவரால் இழுத்துடுச்சு. அண்ட் நம்ம ஃபைனலாக நம்ம வச்சிருக்கிற அந்த கீயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 ml அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த விறகையெல்லாம் இழுத்துட்டு வெறும் அந்த கறியை மட்டும் சைடில் வச்சுருக்கோங்க அனலுக்காக. இந்த மீதி இருக்கிற கறியெல்லாம் இது மேலே வச்சு தம் போட்டுடலாம். இந்த மாதிரி தம் போட்டுடலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா டைட்டாக லிட் க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா
நல்லா குக் ஆகிருக்கோங்க. நம்முடைய மட்டன் பிரியாணி இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் ஃப்ரையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.